வெல்கம் பேக் டு பிளாஸ்ட் கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிஎஸ் ரேங்க் தான் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு நான் சொல்லித்தரேன். அதாவது பூயா ஸ்டேட்லாம் காலி பண்ணுறாங்களா இந்த வீடியோவை கண்டிப்பாக நம்ம ஆரம்பத்தில் நல்லா போலன்னு வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. அதில் வர இப்போ ஒரு சம்பளம் நடக்கும் பாருங்கள், டிமிட்ரியை போட்டு என்னை கடுப்பேற்றுருவாங்க. இவனுங்க சம்பளம் டேமேஜ் கொடுத்துருவான். நான் இப்போ பண்ணிடுவேன். நான் அவ்வளோதான். இப்போ டிமிட்ரி வந்துச்சானா அவன் தள்ளி போயிட்டான். அதனால அது மிச்சம் அங்கே ஒருத்தன் போட்டாலும் பாருங்க, ஒரு டிமிட்ரியை வண்டி ஒன்று வச்சான். இதுக்கு தான் சொல்கிறது, இந்த டிமிட்ரி எத்துனதுனால பாருங்க, நேற்றுக்கு 3 பேர் செத்துட்ருக்காங்க, 2 பேர் தான் செத்துருக்காங்க. இப்போ 1v2 ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே முச்சிடுவான், ஒருத்தனை முச்சிடுவான், ஒருத்தனை முச்சி விட்டுருவான். அது ஹெட்ஷாட்டான்னு தெரில எனக்கு. இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க, என்ன பண்ண போகிறோம் நல்லா பார்த்துக்கோங்க. மேட்ச் முடிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணுறது மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எமௌண்ட் போட்டா விடுவோமா நாங்கள்? அதுவும் கொடி எமௌண்ட்டு விடுவேன் நானா? ஆமாங்க கைஸ், அது இத்தனைக்கும் பைலட் எமௌண்ட் கைஸ். எனக்கு எமௌண்ட்டே போட்டாலே எனக்கு பிடிக்காது. அதுவும் டீமுக்கே எமௌண்ட் போட்டால் விட்டுருவேன் நானா? ஒரு நடக்கிற சம்பவம் மட்டும் பாருங்க. இப்போ பாருங்கள், இப்போ போகிறேன். இவங்களுக்கு நான் பேக்கப் தரலான்னு சொல்லி நான் எங்கள் வீட்டுக்கு மேலே ஏறிடுவேன். மிச்சம் எல்லாமே ரஷ் அடிக்கிறாங்க. ஆமாம், சரி. அப்புறம் அவங்கெல்லாம் கீழே வர சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் கீழே வந்துட்டேன். இங்கே ஒருத்தன் பார்க்கவே மாட்டேன். நான் தரமான ஒரு அல்டிப்புடி ஃபேமஸில் அவன்கிட்ட MP5 எடுத்துட்டான். ப்ளூவாலாம் அவன்கிட்ட கச்சிடும். அவன் போய் நம்ம ஃப்ரெண்டு நரேஷ் நல்லா அடி கடிச்சு விட்டுருப்பான். அவனாம் மெடிக்கெட் போட்டுட்டு வரான். சரி, நம்ம டீமுக்கே ஒரு ஃபஸ்ட் நாக் வச்சதுனால ஒரு நல்ல ஈஸியாக இருக்கும், அதனால சொல்லி பார்க்குறேன். இப்போ ஒரு ட்ரிபிள் கில் எடுப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள். நருட்டோ பாய் செத்துருவார். இந்த இடத்துல அவனை ரீவைவ் பண்ண போவான் ஸ்ரீ. ஆனால் அங்கே ஜோன் வந்துருச்சு. ஸோ அவனும் வந்துட்டான். இதில் ஃபுட் ஸ்டெப் சவுண்டு எனக்கு கேட்கும். அதனால் ஜன்னலுக்குள்ளே குதிச்சு போனேன். பார்த்தா ஒருத்தன் நாக் பண்ணிப்பான். அவனுக்கு செம்ம டேமேஜ். அவனை போய் முடிச்சுட்டு முதல்ல இந்த ஹார்ட் பட்டனை விட்டு தள்ளி வைக்கணுங்க. ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இப்போ தான் ஐயோ காலுக்கே போகுது. நான் ட்ராக் பண்ணால் கூட இப்போ இந்த இடத்துல நான் அடிச்சிருக்கலாம் தேவையில்லாமல் நான் அந்த இடத்துல இப்போ விட்டேன். அதனால என்ன ஆச்சு, 3v2 ஆகிடுச்சு. இல்லைன்னா 1v ஆகிட்டுருக்கோம். ஐயோ, இந்த இடத்துல நான் தெரியாமல் பாட்டு மூமெண்ட் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஹெச்பியும் இல்லை என்கிட்ட பெருசாக. ஆனால் இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிப்போம். ஆனால் இப்போ அதுக்குள்ளே நம்ம நரேஷ் முடிச்சு விட்ருவாங்க. இப்போ அவன் டிவைட் பண்ணுறான். நான் இப்போ மெடிக்கெட் சுற்றுறேன். அதுக்குள்ளே மேட்ச்சை முடிச்சிடுவானுங்க. எல்லாம் எமௌண்ட் போடுவோம் பாருங்கள். இப்போது எமௌண்ட் போடுவோம் பாரு. வணக்கம் தலைவர்களே, வணக்கம். இப்போது MP5 அப்கிரேட் பண்ணிடுவேன். இப்போது ஒருத்தனுக்கு விழும். இப்போ பாருங்கள், வெளியே விடுங்கடா. நம்ம பாய்ஸ்லாம் ஒரு ஃபயரில் இருக்கானுங்க. இவனுக்கு எதுவுமே ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிட்டோங்க. நான் என்னோடய தம்பியோட பேர் நான் மாற்றி வச்சுருவேன். ஒரு ரவுண்ட் அவங்க ஜெயிச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ரவுண்ட் அவனுக்கு ஜெயிச்சானுங்கன்னா மாற்றி எல்லாம் கும்பலாக போவானுங்க. எங்கே தாண்டா அப்படி போகிறீங்கன்ற மாதிரி இருக்கும். அந்த டீம் மெம்பர்ஸ் எவனாவது பார்த்துருந்தான்னு வைங்களேன், பாவங்க. நான் இந்த சைடில் குதிக்கலான்னு ஐயோ வாய் வர கொள்ளுது. பார்ப்பேன். ஆனால் எங்கே போனாலும் இடைஞ்சலாக இருக்குது. இது மேலே ஏற முடியல, அது மேலே குதிக்க முடியல. அவனுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்து நாக்அவுட் பண்ணிடுவேன்.
ஆனால் அவனை கிளியர் பண்ணுறாரு. பின்னாடி பார்த்தா ஒருத்தர் சுடுற சவுண்டு கேட்கும். அங்கே பார்த்தா எந்த வியூவும் தெரியல. ஸோ பின்னாடி நம்ம பாய்ஸ்லாம் கத்துறாங்க. பின்னாடி அவனும் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். பார்த்தா அந்த ஷெட்டு மேலே இருக்கான். ஸோ நான் அடிப்போமேன்னு சொல்லி சும்மா சுடுறான்னு போட்டேன்னா கீழே போயிடுச்சு. அப்புறம் அவனை போட்டுருவேன். எனக்கு தெரிஞ்சு இவன் தான் அந்த டிமிட்ரியை போட்டவன். செம்ம டேமேஜ் விட்டான். எங்கேருந்தோ கொடுத்தான். எவன்டா அதுன்னு சொல்லி நான் கீழே குதிச்சிட்டேன். நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு. நான் இப்போ கையில் தேவையில்லாமல் பிஸ்டல் வச்சுருந்தேன். ஸோ பரவாயில்ல வச்சுருக்கோம் சும்மா சீனுக்காக. ஓகே கைஸ், அப்புறம் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் தான் அவ்வளோத்தில் போட்டுக்கோங்க. ஏன்டா டேய் அங்கே 2 பேர் தான் இருக்கீங்க, அது எங்கடா உங்களுக்கு இது கேட்குது? அப்புறம் நம்ம ஸ்ரீ இருக்காங்க, நரேஷ் நிமிஷம் அவனுங்க நாக் ஆகிடுவானுங்க. பார்த்தா ஜோன் அவனுக்கு கிட்டே இருக்கும். நான் இதோ இந்த பொண்ணு தான், இதே பொண்ணு தான் எமௌண்ட் போட்டுருந்துச்சு. நான் வர எனக்கு மெடிக்கிட்டும் இல்லை. இப்போது என்னடா பண்ணுறது? அதுக்குள்ளே முடிச்சிட்டானுங்க பசங்க. பாய்ஸ் இருக்கிறானுங்களே ரொம்ப நல்ல பசங்கப்பா. பாருங்களா MVP நான் தான் இப்போது. இவனுங்கிற அடியில் ஐயோ தலைக்கால் புரியாமல் போகுது. அழுத்துறானுங்க. நீங்களும் கேட்கலாம், அப்போ நீ மட்டும் அழுத்துறதே இல்லையாடான்னு. நான் இத்தனைக்கும் என் ஃபயர் பட்டன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க சொல்கிறேன். என் ஃபயர் பட்டன் நீங்கள் பாருங்கள். நான் நல்லா ட்ராக் பண்ணுறேன், சரியா? ட்ராக் பண்ணுறேன், போக மாட்டேங்குது. போகலன்னு நான் இன்னையே பண்ணுறது. ஆனால் உண்மையாக சொன்னா ஓல்டு பிளேயர்ஸ்க்கு தான் தெரியும் ஃபேமஸோட பவரை பற்றி. ஃபேமஸ் வச்சு அழுத்தணும்னு வைங்களேன், நான் கைடுவான். நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த 2 இதுவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 கிளிப் ஷாட் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ மேலே ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன், பாய்ஸ்கிட்ட சொல்லிவிடுவேன். அப்புறம் அவனை முச்சு விட்ருவானுங்க. என்ன உட்பைக்கிற AWன்னு வச்சுருக்கானுங்க. நம்ம பாரு அந்த இடத்துல முச்சு விட்ருவாங்க. நானும் அவனை தான் பார்த்துட்ருக்கேன். எங்கடா பார்த்தா தவண்டு வந்துட்டுருக்கான். பார்த்தா நாக் பண்ணிகிட்ருக்கானுங்க. அடப்பாவீங்களா, இந்த பொண்ணு செம்ம டேமேஜ் கொடுத்துரும். நான் ஓரியான் போட்டு என் தம்பியை அறிவை பண்ணி விட்டுருவேன். கட்சியில் அவளே கீழே எடுத்துருவேன். போடுங்கடா எமௌண்ட்டை. 4 பேருமே ஸ்குவாடே என்ன தாண்டா பார்க்குது. போடுறா எமௌண்ட்டை. ஃபேமஸ் அப்கிரேட் பண்ணான்னு தான் இருந்தேன். சரி வாங்க விட்டுட்டேன். சரி அப்புறம் இது ஒரு நல்ல மேட்ச் தான். ஏன்னா நார்மலாக நாங்கள் இப்படி விளையாடவே மாட்டோம். அமௌண்ட்டை மட்டும் போட்டானுங்கோ வைங்கோ, அவனுங்கள இடம் தெரியாமல் ஆக்கிடும். அவ்வளோதான், முடிச்சிடும், மேட்ச்சே முடிஞ்சிடும். 3 நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அவனுங்க 1 தான் ஜெயிச்சிருக்கானுங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும். இப்போது இந்த சைடில் நான் ரஷ் பண்ணி போகலான்னு அங்கே மார்க் காமிக்கும். நானும் ஒழிஞ்சிருந்து பார்ப்பேன், எவனும் இல்லை. பார்த்தா நம்ம நருட்டோ பாய் சொல்லுவான், டேய் எல்லாம் இங்கே தாண்டா இருக்கானுங்க, வந்து காப்பாற்றுங்கடான்னு சொல்லுவான். நீங்கள் போய் அவனை பார்த்துக்கோன்னு சொன்னேன். இல்லைடா எல்லாருமே வாங்கினான்னு சொல்லிட்டான். நானும் அங்கே தான் ரஷ் பண்ணி போயிட்டுருக்கேன். பார்த்தா இங்கே ஒரு பொண்ணு, ஐயோ தெரியாதனமாக நான் MP5 வச்சுருக்கேங்கன்னு நான் பண்ணி விட்டேன். இப்போ பாருங்கள், ஒருத்தன் வருவான் டபுள் ஸ்னைப்பரு. தலைவர் ஒரு அடி கூட அடிக்க மாட்டார். இப்போ பாருங்கள், இவனை செம்ம டேமேஜ் கொடுத்துட்ருப்பேன். சரி நம்ம பாய்ஸ் பார்த்துப்பாங்கன்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்னைப்பர் தலையில் தான் ஸ்கோப் வச்சிட்ருப்பேன். ஆனால் ஓரியான் போட்டுட்டான். விடுவேனா நான் அவனை போடு. என் டே டபுள் ஸ்னைப்பர் இல்லைப்பா அது. ஐயோ அசிங்கமாக போச்சு. இந்த ஸ்ரீ இருக்கு பாரு, நாக்காயிட்டே இருக்கு. ஐயோ கைஸ், அந்த மேட்ச் நாங்கள் போய் அடிச்சிருவோம். அது உங்கள்கிட்ட காமிக்காம போயிடுச்சு. பிளாட்டினம் 1 போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், திரும்பியும் நம்ம ஒரு மேட்ச் வந்திருக்கோம் CSR. இந்த மேட்ச் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்மளோட இந்த மேட்ச் நம்மளோட ஒரு நல்ல பிளேயராக நருட்டோ பாய் வரல. இப்படி இந்த மேட்ச்சில் ஒரு நடக்கும் பாருங்கள். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, டேய் யாரா இவனுங்கோ இப்படி இருக்காருன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. கடைசியில் பாருங்கள். அதுக்காக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி நம்மளும் சும்மா இப்படி போவோம். எப்போவுமே நம்ம இப்படிலாம் சுற்றிட்டு போகிறது எல்லாருக்குமே தெரியும். ஓல்டு பிளேஸ் தெரியும்.
பார்த்தா இங்கே கொத்தா இருப்பானுங்க. ஐயோ தேவையில்லாமல் நானும் சுட்டு வர காமிச்சிட்டேன். என்னை ஃபுல்லாக நாக் பண்ணிடுவாங்க. இந்த மேட்சை நாங்கள் தோற்றுருவோம். வேறு இந்த இடத்துல இவன் ஒரு நாக்கு வைப்பான். டேய் வந்து ரீவைவ் பண்ணுறான்னு கத்திக்கிட்டு இருக்கேன் நான். இங்கே பார்த்தா தான் தெரியுது. ஏசு வேறு அடிக்கிறாங்க இதில். இந்த கொடுமை வேறு என்டா டே இங்கே எங்களை பிறந்து வேறு எடுக்கிறீங்க. இதில் உங்களுக்கு ஏசு வேறு கேட்குதாடா? ஏன்டா இப்படி எங்களை படுத்துறீங்க? அப்புறம் இந்த மேட்ச் நடக்கும் பாருங்கள். திரும்பியும் ஃபேமஸ் எடுத்துருவேன். இதுலேயும் நான் வச்சுருக்க ஸ்கின்னு ஓல்டு ஸ்கின்னு. அந்த ஸ்கின்னு டபுள் டேமேஜு. அப்புறம் ரீலோட் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோ. எனக்கே தெரில, பார்த்து சொல்லுங்கள். இந்த இடத்துல எவனாவது வருவானான்னு பார்த்தேன். எவனும் வரல. திரும்பியும் போய் பார்ப்பேன். பார்த்தா தெரிஞ்சு வருவானு. ஏதோ ஓசிக்கள் கிடைக்குமான்னு பார்க்குறேன். கிடைக்க மாட்டேங்குது. அதுக்குள்ளே 2 பேரும் நாக் பண்ணி வச்சுட்டானுங்களே. இப்போ எல்லாத்தையுமே ஓசி எடுத்தானுங்க. சாவுடி பரவாயில்ல டீம் விட்டேன்னு சொல்லி தான் ரீவைவ் பண்ணி விட்டேன். அதுக்குள்ளே ஓரியாதான் போட்டு ரஷ் பண்ண வேண்டியது. ஒரு ஓசி எடுத்தாச்சு. பரவாயில்லப்பா. ஏதாவது ஓசி கிடைக்குமான்னு பார்த்தேன். ஒரு ஓசி கச்சிச்சு. ஐயோ ஐயோ. P90 வச்சு இப்போ நான் அடிக்கிற அடி இருக்குது அப்படின்னு சொல்ல நினச்சிங்களா? அசிங்கமாக இப்போ தோற்று போடுறேன். இப்போ இந்த இடத்துல வீராப்பா ஓடுவாங்க பாருங்க. இப்போது அதை விடுங்கடா. இவனுங்க வேற லாக் பண்ணி வச்சிட்டு இருக்கானுங்க. விட்டு தொலைங்களேன்டா கரினா. இப்போ பாருங்க இந்த இடத்துல போவோம். எல்லாம் ஸ்குவாடே வரும். அடிக்கலான்னு பார்ப்பேன். ஆனால் நம்மளாம் அவனுங்க அடிச்சு போட்டுருவானுங்க. அதுக்குள்ளே நம்மளோட பீஸ் ஒன்று காலி. அது யாருன்னு பார்த்தா ஸ்ரீஜயன். அதுக்குள்ளே இங்கே ஒன்று காலி. 3மே காலி. இதை ரீவைவ் பண்ணி விடுறதுக்குள்ளே அங்கே வந்துடும். அதை அடிக்கலான்னு பார்த்தா அது அடிச்சிடுவேன். இதை ரீவைவ் பண்ணி விடுவேன். செட்டிங்மே தான் இருக்குது. எல்லாம் சொல்லலை வந்து முடிச்சிடுவானுங்கன்னு. ஸ்குவாடாக வந்து அடிக்கிறானுங்களே. அரே யார் இல்லாமல் பண்ணால் என்னடா பண்ணுறது? திரும்பியும் நான் விடுவேன்னா P90 வச்சு தானே நான் அடிப்பேன். P90 என்ன சும்மா வாடா அழுத்துறதுக்குன்னே செஞ்சு வச்சுக்கன்றா. 72 புல்லட்டு வச்சு அடிப்போம் பாருங்க ஒரு அடி. ஐயோ ஐயோ அவ்வளோ இதுவாக இருக்கும். சூப்பராக இருக்கும். மேக் தான் இருக்கிறதுலே பவரான கன்னு. என் தம்பிக்கு லைட்டாக இதுவாயிடுச்சு கைஸ். சரி இப்போது இந்த இடத்துல வருவானுங்க. இந்த இடத்துல வருவானுங்கன்னு நாங்களும் வெயிட் பண்ணுறோம். எவனையும் காணும். இவனுங்க என்ன ராக்கெட்டு மாதிரி பாந்துட்டுருக்கான் என்னோட தம்பி. இங்கே என்ன இவன் சரியான அடி வாங்கிட்டு இருப்பான். அதுவே ஒரு டேமேஜ் பண்ணிகிட்ருப்பான். இடத்துல ஒரு பொண்ணை அடிக்க நான் படம் பாருக்கு 2 புல்லட் தாங்க போடுவேன். ஐயோ ஸ்குவாடாக இருக்குடா. நான் ஃபுல்லாக பிளாக் பண்ணி விட்டேன். சரி இப்போ நல்லா மெடிக்கெட்லாம் சுற்றிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நானும் போகிறேன். பார்த்தா அதுக்குள்ளே எல்லாருமே முடிச்சு விட்டானுங்க. அடப்பாவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோன்னா வழக்கம் போல தான் நம்ம வீட்டில் வர தடங்கள் இருக்குது. ஐயோ ஐயோ முடியலையேடா சாமி. சரி இப்போ நம்ம 2க்கு 2ன்ற ஒரு மேட்ச்சில் இருக்கோம். என் தம்பிக்கு என்னன்னு தெரில ராக்கெட்டு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட ஃபேக்ட்ரியில் வந்து அவங்க டீமே ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எப்போவுமே இந்த படிக்கட்டில் இருங்க. ப்ளூ வால் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏறினீங்கன்னா உங்களுக்கு வியூ அவ்வளோ கிடச்சிதுன்னு வைங்க அடிப்பீங்க பாருங்கள். ஒரு அடி மரணடியாக இருக்கும். இங்கே வந்து ஒருத்தன் அடிப்பான், வியூவே எனக்கு கிடைக்காது. எங்கே இருக்கானே எனக்கு சுத்தமாக தெரில. அப்புறம் பார்த்தா என் தம்பி சொல்லிவிடுவான், அவனுங்கெல்லாம் அப்படிதான் சுற்றிட்டு வரானுங்கடா. அதான் அவனு அங்கே ஓடிட்டுருக்கான். சரி போவோமே சொல்லி பார்த்தா 2 பேர் ஓடிட்டு வருவானுங்க. இப்போது இதோ வரான் ஒருத்தனுக்கு 2 டேமேஜ் கொடுத்துருவேன். நானும் சுடுறேன், கண்ணாமுன்னான்னு சுடுறேன்.
அப்பாடு எனக்கு ஃபுல்லாக ஹெச்பி காலி. எவன்டா அவன் என்ன கண்டுறாது? ஒன் டாப் பிளேயர்ஸ்னால் அடிக்கலாம், ஆனால் நான் ஒன் டாப் பிளேயர் கிடையாது. ஏதோ ஃபுல் அடிச்சு விட்டுன்னு சொல்லாதீங்க. அதுவும் நான் ட்ராக் பண்ணி அடித்தேன். எஸ்கேஎஸ் தான் எங்கள் என்னை கேட்ட வரைக்கும் இந்த இடத்துல மேட்சே முடிஞ்சுன்னு சொல்லி நான் தில்லா மூச்சு காமிச்சு நான் எமோட் போட்டுட்ருப்பேன். மேலே பார்த்தாலே தெரியுது இன்னும் ஒருத்தர் இருக்கானு. அவனையும் போய் ஒரு அடிப்பான் பாருங்கள். என் தம்பியும் இவன் நரேஷ் வருஷம் இந்த பொண்ணும் சேர்ந்து கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கானுங்க. இவன் இந்த பிள்ளையரில் இருக்கான், அவன் அந்த பிள்ளையரில் இருக்கான், மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கீங்களாடே அடிக்கடான்னு சொல்லி நான் வந்து அடிச்சிட்டேன். ஏன்டா இப்படி படுத்துறீங்க? இங்கே பாருங்க, ஒரு வாட்டி ரெக்வஸ்ட் அனுப்பிச்சான், 3 வாட்டியும் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சான், திரும்பியும் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சான். ஆனால் என்கிட்ட காசு இல்லை. எத்தனை வாட்டை கேட்குறீங்க? அந்த ஓரியான் மண்டே என்னன்னு நினைக்கிறேன். ஓரியானா போட்டுட்ருக்கான் அவன். நடத்துங்கடா நல்லா நடத்துங்கடா. இந்த கரினாக்காரன் கொஞ்சம் இந்த பக்கெலாம் கொஞ்சம் எடுத்தால் நல்லாயிருக்கும். பக் ஃபயர் ஆகிட போகுது. நானும் குதிக்கலான்னு தான் பார்க்குறேன், அந்த சிம்பிளே காமிக்க மாட்டேங்குது. அது போய் நேரம் உக்காந்துச்சிடுது. சரி கைஸ், இப்போ நடக்கும். இந்த இடத்துல தான் கைஸ் அந்த சம்பவம். இந்த புது பிளேயருக்கானா போயிடும். அந்த இடத்துல ஒருத்தர் நாக் பண்ணி ரிவைவ் பண்ணிடுவானே நினைக்கிறேன். இந்த இடத்துல நடக்கும்னு பாருங்க ஒரு சம்பவம். ஐயோ ஸ்குவாடே இங்கே தாண்டா இருக்குது. அடப்பாவீங்களா, நான் இங்கே நாக் ஆகிடுவேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாம்பு போட்டுட்டு போயிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஸ்மோக் பாம்பு போட்டுடுவோம். இந்த இடத்துல புகை மண்டலமாக நானும் போடுறேன். க்ளூ வால்குள்ளெலாம் வராதுங்க. டேய் யாரா நீங்கள் க்ளூ வால்குள்ளலாம் வரீங்க? மாயாவதியாக இருக்கீங்கடா. அதுக்குள்ளே பார்த்தா நம்மளோட டீம் எல்லாமே வந்து முடிச்சு விட்ருவாங்க. ஓகே கைஸ், இந்த வாட்டி நம்ம நெக்ஸ்ட் செட் மேப் வந்துருக்கும். சரி, என்னதான் அப்படி நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். இந்த வாட்டியும் நம்ம நருட்டோ பாய் வரல. பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பொண்ணு இருக்குல்ல, ஒரு பொண்ணு முன்னாடி வருதுல்ல, அந்த பொண்ணு வந்து கே கேரக்டர். வணக்கம் நேயர்களே, வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? அடிக்க முடியாது அங்கேருந்து பார்த்தா, அங்கேருந்து என்னை ஒருத்தன் அடிச்சு விட்ருவான் அந்த ஸ்கோப் கன்று வச்சு. ஐயோயோ இதெல்லாம் வேலைக்காகாது, இன்னும் எமோட்டே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். இதில் எவனா வருவானுங்க, சரி வெயிட் பண்ணுவோம்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி வந்தானுங்க 2 பேர் வந்தாங்க. நான் என்ன பண்ணேன், இன்னும் போய் ஓடி இருந்தேன். 2 பேர் வராங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கோட் ஷூட் போட்டிருக்கவங்க எப்படி வந்து என்னை ஏமாற்றி வைப்போம். இதோ பார்த்தீங்களா இந்த பொண்ணு, இவ தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா நாக்கையும் பண்ணான்னு நினைக்கிறேன்னு தெரில. டபுள் டேக் தான் அதாங்க கடைசி. அதோ கேமிங்னே வச்சுருக்கான், என்னன்னே தெரில. ஏதோ கேமரா இருக்குமோ தெரில. அடுத்த தடவை நம்ம போய் எனக்கு மிகுலாக வச்சுக்கோங்க. மறக்காம பாருங்க, லைக் பண்ணுங்க, MP5 வச்சு சூப்பர்மா பொண்ணு, சூப்பர்மா. ஐ கன்கிராட்ஸ் யூமா. எவனும் என் டீம்மேட் எவனும் வரல, வேறு எவனோ ஒருத்தர் ஹிந்திக்காரன் பையன் வந்து கனெக்ட் ஆகிருக்கான். அவெல்லாம் வந்து இந்த இடத்துல நான் ரீவைவ் பண்ணான்னு பார்ப்பேன். கஷ்டம் நாங்களே இந்த மாதிரி ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். என்ன மட்டும் கரெக்டாக கிளியர் பண்ணி விட்றீங்களா எப்படின்னு தெரியலையடா. உங்களுக்கு என்னடா பண்ணேன்?
போன் ஃபயர் போட்டு விட்டுருவாங்க. ஒரு ஃபுல் ரெட்டு ஆனாலும் முடிச்சு விட்டுருவாங்க. பரவாயில்லப்பா. ஒரு அம்மா உன்னை பார்த்து கங்க்ராட்சியூன்னு சொன்னேன், அதுக்குள்ளே போய் ரீவைவ் பண்ணாமல் போய் லூட் அடிக்கிறியம்மா. என்னம்மா நீ இப்படி பண்ணுறீங்களேம்மா. மேக் 10 தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு கன்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு ஏஸ் மூமெண்ட் அடிக்க வேண்டியது இந்த இடம் இல்லை, வேற ஒரு இடம். என் தம்பி பாருங்க லூஸ் மாதிரி பண்ணுறான், அடிக்கடி ராக்கெட் மாதிரி போகிறான். இப்போ இன்னும் தெரியல, நெட்டு கிடைக்காத மாதிரி சுவாயும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா டே பாருங்க, இப்போ ராக்கெட் மாதிரி போயிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் ஏன்டா ராக்கெட்லாம் போகிறீங்க. இந்த இடத்துல எவனாலும் வருவான். அந்த இடத்துல இப்போ நான் ஒரு ஐடன் சீக் விளையாடணும்னு நினைக்கிறேன், தெரில. ஆமாம், இல்லை இல்லை இந்த இடத்துல எவனா வருவான் கண்டுபிடிச்சி. ஐயோ வாய் வர எனக்கு கொலைச்சு. வண்டியில் அடிக்கலான்னு பார்த்தா யாருமே வரல இங்க. சரி என் டீம்மேட் இருக்கான் பார்த்தீங்களா, டீம்மேட்டு அவனால என்ன முடியுமோ வந்து பண்ணி விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்ல நினச்சிங்களா? அதாங்க கிடையாது. அதில் ஆரம்பமே ஒருத்தனுக்கு 150 கொடுத்துருவேண்ணா. இல்லை ஆரம்பத்துக்கு ஒருத்தனுக்கு நல்ல ஸ்கோப் போட்டு கைனாக்காரன் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ரெட் மார்க் காமிக்கான். அப்படியே எனக்கு பாருங்க, டே என்னடா இப்படி அழுத்தி பிடிக்கிறீங்கடா. இப்படிலாம் போனேன் நம்ம எங்கேருந்து போகுது. அடினா அடி மறுபடியும் அடிச்சு போயிட்டாங்க. சரி 150 கொடுத்துட்டோம், சரி போகணுமே சரி போகிறோம். இப்போ அங்கேயும் நானும் ஏன் பண்ணி சைடில் அங்கே போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து தான் போகிறீங்கன்னு தெரியும். சரி தேவையில்லாமல் அந்த இடத்துல இப்போ விட்டேன். இப்போ பாருங்க, இதோ சொன்னல பின்னாடி இந்த போட்டு சட்டையை பார்த்துக்கோங்க. அச்சா அச்சா கடைசியில் இந்த பொண்ணு தான் ஏஸ் அடிக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்கு நினைக்கிறீங்க? இதோ பாரு எங்கேயோ செமத்தியாக அடி வாங்கிட்டு வந்துட்டு ஓடு ஓடு அடிக்கிறானுங்களேப்பா. நம்ம டீம் பாய்ஸ்னால் பாய்ஸ் தான் இப்படி அடிக்கிறீங்களேடா சாமி. வின்னே பண்ணுறோம் போடுறா. இந்த பொண்ணு புஷ்அப்ஸ்லாம் எடுக்குது. சரி இந்த பிளேயர். ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் பிளாஸ்கிங்.